எல்லை தாண்டும் மீனவர்களுக்கு 2 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்ற இலங்கை நீதிமன்றத்தின் உத்தரவை கண்டித்து ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் நடைப்பயணத்தை தொடங்கியுள்ளனர். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் விஸ்வநாதன் சொல்ல கேட்கலாம். வணக்கம் விஸ்வநாதன், இந்த நடைப்பயணம் எங்கு நிறைவு பெற இருக்கிறது? மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த 4ஆம் தேதி மீன்பிடிப்பதற்கான அனுமதி சீட்டை பெற்று சுமார் 400க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்று காங்கேசன் கடல் எல்லை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில் அந்த பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையானது எல்லை தாண்டி மீன்பிடித்த ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து 2 விசைப்படகையும் அதில் இருந்த 23 மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தது. இந்த நிலையில் கடந்த 16ஆம் தேதி சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் அதில் 20 மீனவர்கள் மட்டும் விடுதலை செய்து 2 படகோட்டிகளுக்கு 6 மாத சிறை தண்டனையும் ஒருவர் 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றச்சாட்டு கைது செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு ஓராண்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனையடுத்து ஏற்கனவே அதாவது கடந்த 3 மாதத்துக்கு முன்பு ஒரு மீனவர் 2வது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்த குற்றத்தை கைது செய்யப்பட்டது. அவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர் 3 நாட்களாக தங்களுடைய படகுகளை கருப்பு கொடி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவது மட்டுமில்லாது வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த வேலை நிறுத்தினால 5000க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலை சார்ந்த தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபாய்க்கு மேல வருவாய் இழப்பும் அரசுக்கு ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இன்று ராமேஸ்வரம் மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்திலிருந்து சுமார் 700க்கும் மேற்பட்ட மீனவர்கள் நடைபயணமாக, அதாவது 3 நாள் நடைபயணமாக திட்டமிட்டுள்ளனர். இன்று நடைபெறுகிற நடைபயணமானது மண்டபத்திலிருந்து தங்கி நாளை மண்டபத்திலிருந்து உச்சிப்புள்ளி தங்க உள்ளனர். இதனையடுத்து நாளை மறுநாள் மாவட்ட ஆட்சி அலுவலகத்துக்கு சென்று அங்கு தங்களுடைய ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, படகுடைய உரிமை உள்ளிட்டவைகளை மாவட்ட ஆட்சியர் ஒப்படைத்து முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும் திட்டமிட்டுள்ளனர். இது மட்டுமல்லாது இலங்கை இந்தியா இடையிலான நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் நடைபெறும் கச்சத்தீவு திருவிழாவையும் புறக்கணிக்க போவதாக மீனவர் தெரிவித்துள்ளனர். இதற்கு மத்திய மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க இலங்கை அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அவருடைய படகுகளையும் விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விஸ்வநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.